சுற்றுச்சூழலை அழிக்கும் தாவரங்களை பொன்னாக மாற்றும் தொழிற்சாலை. நீலகிரியின் காடுகளுக்கு மத்தியில் இருக்கும் ஒரு தொழிற்சாலை. சுப்ரியா சாஹூ வெளியிட்ட ஆச்சரியமான தகவல். வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய சுப்ரியா சாஹூ அவர்கள் நீலகிரியின் மத்தியில் முதுமலை காப்பகம் அருகே இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு ஒரு இயற்கை விரும்பியாக அந்த இடத்திற்கு சென்று பார்வையிடுகிறார். அங்கே உள்ள தொழிற்சாலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். வனக்கழிவுகளை சேகரித்து அங்கு நிலக்கரி போன்ற எரிபொருள் தயாரிக்கப்படுகிறது. லந்தனா கமாரா என்கிற செடி, அது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பயனற்ற ஒரு செடி. ஆனாலும் அது ஆக்கிரமிப்பு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு செடி வகை என்று அறியப்படுகிறது. அதனால் வனவிலங்குகளுக்கு தங்கும் இடம் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அது போன்ற செடிகளை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காடுகளில் இருந்து அகற்றும் பணியில் அந்த வனம் சார்ந்து இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளின் உதவியோடு அந்த களைகள் அகற்றப்பட்டு அது இந்த தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கே சுழற்சி முறையில் பணியாளர்கள் தொடர்ந்து கடினமான உழைப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அங்கிருந்து எரிபொருளுக்காக அந்த கட்டைகள் சூடு ஏற்றப்பட்டு சிலவித வேதியியல் மாற்றங்கள் செய்யப்பட்டு அது கரிக்கொட்டை போன்று தயாரிக்கப்படுகிறது. அதனை தேயிலை தொழிற்சாலைகளுக்கு எரிபொருளுக்காக அனுப்பி வைக்கிறார்களாம். அடர்ந்த வனப்பகுதிக்குள் இந்த தொழிற்சாலை அமைதியான முறையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் தகவலை பகிர்ந்திருக்கும் நிலையில் இந்த தகவலை பகிர்ந்திருக்கும் சுப்ரியா சாஹூ அவர்களுக்கும் இது போன்ற உன்னதமான பணியில் கடுமையாக உழைத்து வரும் தொழிலாளர்களுக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.